இந்த பிரிட்ஜ் வழியாக தான் வந்துட்டு நம்ம அந்த ஃபால்ஸ் போகணும். நம்ம மேலேருந்து ரைட் பண்ணி வந்துட்டோம். நம்ம அங்கே சாப்பிட்டோம் பாருங்கள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நாங்கள் அன்லிமிட்டடானு கேட்டோம் அந்த அண்ணன்ட்ட, கடைக்காரர்கிட்ட. அவர் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னாரு. கடைசியாக நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அள்ளி அள்ளி வச்சிட்டாரு. ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோ இருக்குது. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க பசங்க கூட விளையாண்டுட்டு இருந்துட்டு இந்த ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். நம்ம டென்ட்டுக்கு ஆப்போசிட் இருந்துச்சுல ஒரு ஃபால்ஸ், பெரிய ஃபால்ஸ், அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அதை கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருந்துட்டா இந்த பிரிட்ஜ் இருக்குது. இதெல்லாம் போகணும் போல். இங்கே பாருங்கள் தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. மழை பெஞ்சு நின்னதுக்கு அதுக்கும் மேலே இந்த மேகமெல்லாம் கலைஞ்சு அப்படியே அங்கே இருக்கிற பனியெல்லாம் தெரியுது பாருங்கள், அங்கே ஒயிட்டாக தெரியுது இல்லை, அதெல்லாம். பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி போயிட்டுருக்கு. இந்த சைடு வியூ பாருங்கள். இதெல்லாம் காரே போகும் போல். இல்லை வாங்க, பிரிட்ஜு செமையாக இருக்குது. மேலெல்லாம் இன்னும் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க போல். அங்கே பாருங்கள், அங்கங்கே பாத்தி பிடிச்சிருக்குலாம் அந்த விவசாயம் பண்ணுற இடம் போல். அதுக்கு சென்டரில் தான் அந்த பெரிய ஃபால்ஸ் இருக்குது. வேறு லெவல் இருக்குது. அந்த பெரிய டவர் தள்ளி தான் நம்ம டென்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நம்ம பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அங்கேருந்து வராங்களாம்மா, இவங்களுக்கு அந்த பிளேஸ் பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? Actually, what is inside there? Okay, there is a waterfall there. Okay. And that is considered holy for Buddhists. Oh, and Buddhist. Pendalamo, yeah. Okay. It's a goddess. Okay. And some people they do see like see an image there. Okay. But they like honestly I didn't see. So you have to go like this. Okay. And you have to climb. You have to keep your cycle that side. Okay. The route the bikes are coming, right? Yeah. The same you have route. to go there. Like in that corner you can see some red people coming from there. Yeah. Leave the bikes there. Okay. And then go up. You have to go by walk, trek. Yeah, you have to trek. Okay. Okay. You are from? I'm a Tibetan. Okay. But I reside in Delhi. Oh, okay. I've come to visit my auntie and family. Okay. So you're from? We are from Tamil Nadu. Okay, Chennai. nice. Yeah. So you've been on bike? Or Yeah, we are cycling around Manali and Himachal side. how do you find this Manali? My friends already came actually. Few of my friends are already there in the They're here. Manali. Yeah. Okay, okay. They are cyclists also. Okay. They referred us to visit the place. So nowadays we have a holiday, so we came to Must be visit. great fun, no? Yeah. Enjoy yourself. Yeah, thank you so much. Okay, all the best. Enjoy Yeah, yourself. thank you so Have much. a nice time. Thank you. And what's your name? I'm sorry. I am Sarath. Sarath. Yeah, And he's Selvin. Selvin. Yeah. Sarath. So I'll follow you on YouTube. Yeah. வந்துட்டு இப்போ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம ஃபால்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா இது மேலே இருக்குது, டாப்பில் அந்த எல்லோ கலர் இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்குது. ஸோ தள்ளிட்டு தான் போகணும் போல். அவங்க அந்த திபெத்தியன் ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்களை பார்த்தோம்ல, அவங்க சொன்ன மாதிரி இது ஹோலி பிளேஸ் தான் போல். இங்கே இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க. தெரியாதவங்க நம்மளை மாதிரி போகிறவங்க ஃபால்ஸுன்னு நினச்சிட்டு வந்துடுறோம். பட் வந்துட்டு இது அவங்க திபெத்தியன்ஸுக்கு ஒரு புனிதமான இடம் அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கேருந்து போகிறப்ப ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்குது, மண் கல்லாக தான் கிடக்கு. இன்னொன்று வந்துட்டு இங்கே எதுவும் சைடு வாங்கினா கூட நம்ம ஓரத்தில் நின்றுக்கணும். ஒரு கார்லாம் வருது. ஒரு குட்டி ரோடு தான். நம்ம சைக்கிளுங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, பைக்லலாம் வந்தால் கொஞ்சம் பார்த்து வரணும். ஏன்னா கல் பிரட்டி விடுது, டக்குன்னு நம்மளால் சைடில் போக முடியல. ஃபால்ஸ் 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 அங்கே பாருங்கள், தண்ணி ஃப்ளோ தெரியுதா? இங்கேருந்து வானத்தோட வியூ பயங்கரமாக இருக்குது. இந்த கிராஃபிக்ஸில் வர மாதிரி வர அனிமேஷன் வியூ. அண்ட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்து வந்துட்டு கரெக்டாக சொல்ல போனால் அந்த டவர் இருக்குல்ல, செகண்ட் டவர்,
அந்த டவருக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் கேம்பிங் பண்ணியிருந்தோம். ஹெலிபேட் அங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கோஆர்டினேட்டர் செல்வின் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இங்கேயும் காலிஃப்ளவர் ஃபார்மிங்ஸ் தான் போல். அந்த ஸ்மெல்லு, அந்த ஈர காற்றுல ஒரு மாதிரியே இருக்குது. கிளைமேட் கோல்டாகவும் இல்லை, ஆனால் வந்துட்டு குளிர் அடிக்குது. மூக்கெல்லாம் தனித்தனியாக வருது. மணி இப்போ 4:30 ஆச்சு. போயிட்டே இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேறு ட்ரெக் பண்ணி போகணும் அப்படிங்கிறாங்க. ஒரு கிலோமீட்ரு மேலே ஏறணும், அதுவும் வழுக்கிற மாதிரி வேறு இடம் இருக்கும் அப்படின்னு நம்ம பக்கத்து கேம்பில் இருந்தவங்க போயிட்டு வந்தாங்க, அவங்க சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு எப்படின்னு பார்ப்போம். அங்கே ஒரு ஷார்ட் ஆஃப் ரோட் ரைடுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த ஃபால்ஸுக்கு போகிற பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். சைக்கிள் இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போகணுன்னு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம இதுலேயே ட்ரெக் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரெக் பண்ணி போகணும். அங்கே போனால் ஃபால்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஃபுல்லாக வழியெல்லாம் வழுக்கும் போல், மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல, அதனால் பாசம் முடிச்சு கிடக்கு. சைக்கிளை எடுத்துகிட்டு போகலாமா இல்லை சைக்கிள் நிறுத்திட்டு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். இங்கே ஃபுல்லாக பாருங்கள், இதுதான் என்னது காலிஃப்ளவர் தான் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பாறையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்மளுக்கு டைம் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ போகுமா, தள்ளிகிட்டே போகலாமா? இல்லை, இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகலாமா? ஓகே, முடிஞ்ச வரைக்கும் மேலே தள்ளுவோம், அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே லாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு அங்கேருந்து காலிஃப்ளவர்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா பாக்ஸ் பண்ணி அதை வெயிட்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஹாய் ப்ரோ. அவங்களாம் மழை வெயில் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க போல பாவம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் தான் சைக்கிள் தள்ளிட்டு வர முடிஞ்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ட்ரெக் பண்ணி தான் போகணும். இங்கேருந்து மேலே தெரிஞ்சு பாருங்க. நான் என்ன நினச்சேன் அங்கேருந்தே 1 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு பார்த்தா இப்போ சைக்கிள் விட்டுருக்க இடத்துலேருந்தே 1 கிலோமீட்டருக்கு மேலே வரும் போல். மேலே இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம். கூட வந்துட்டு நம்ம பக்கத்து டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்கள்ல நம்ம டெல்லி பிரதர்ஸ், அவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க.